வணக்கம் மக்களே. ஏபிள் அரசுலேருந்து ஆனந்தன். லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரியே இந்த வாரம் ஆ, ஒரு 2 பேட்டர்ன் பத்தி நம்ம பார்க்க போறோம். இது என்னன்னா, ஒரு நாட்டோட தலையெழுத்தையே ஒரு அரசியல் மற்றும் அரசியல் தலையெழுத்தோ, இல்ல பொருளாதார தலையெழுத்தோ, இத முதல்லயே இண்டிகேட் பண்ணக்கூடிய 2 பேட்டர்ன். இது எல்லா இடங்கள்லயும் நடந்திருக்கு. அதுக்கான ப்ரூவன் நெறைய இருக்கு. நெறைய ப்ரூவ்ஸ் இருக்கு. அதனால இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி வேலை செய்யுது? என்ன மாதிரியான இண்டிகேஷன் குடுத்திருக்குன்றத இந்த முறை பார்ப்போம். 1 3 பிளாக் ரோஸ், இன்னொன்னு 3 ஒயிட் ஹார்சஸ். நெறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் நாமளும் சொல்லி வைப்போம். 3 ஒயிட் ஹார்சஸ். இது என்னன்னா 3 லாங் ஸ்டிக், கிரீன் ஸ்டிக் இல்ல ஒயிட் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேரு 3 ஒயிட் ஹார்சஸ். ஆனா எல்லாரும் வந்து இஷ்டத்துக்கு இந்த இந்த ஏ மாதிரியோ, பி மாதிரியோ அதெல்லாம் போடுறாங்க. அப்படி இல்ல. பியூரா ஒயிட் ஹார்சஸ். 3 ஒயிட் ஹார்சஸ்னா சில இருக்கு பாருங்க. ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல. அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் பக்கா. எப்படின்னா ஓப்பனும் லோவும் ஒண்ணா இருக்கணும். அப்படியே மேல போயிட்டு ஹையும் க்ளோஸும் ஒண்ணா இருக்கணும். அப்படி க்ளோஸா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கு. 2வது ஸ்டிக் எப்படி இருக்கணும்னா, முதல் 4 ஸ்டிக்கோட க்ளோஸ்ல இருந்து ஓப்பன் ஆகணும். அதுதான் லோவாவும் இருக்கணும். அதோட க்ளோஸ் வந்து மேல வந்து ஆ, ஹையும் க்ளோஸும் சமமா இருக்கணும். அடுத்த 4 ஸ்டிக் வந்து அந்த முதல் 4 ஸ்டிக்கோட ஓப்பனும் ஹையும் சாரி ஓப்பனும் லோவும் ஒண்ணா இருக்கணும். ஹையும் க்ளோஸும் ஒண்ணா இருக்கணும். இப்படி இருக்கணும். எங்கேயும் விக்கலாம் வரக்கூடாது. இந்த மாதிரி 3 ஃபுல் ஸ்ட்ராங் ஸ்டிக் ஓப்பன் வந்துச்சுன்னா, அதுதான் பியூரா 3 ஒயிட் ஹார்சஸ். மற்ற எல்லாமே அது மாதிரி செயல்படும். அந்த சொல்லுவோம் இல்லையா? அங்காளி பங்காளிகள்லாம் சொல்லுவோம்ல. "உன்ன விட்ட சித்தப்பா பையன், உன்ன விட்ட அண்ணன், தம்பி, மாமா, மச்சான்" அந்த மாதிரி வச்சுக்கங்க. மற்ற ஸ்டிக்ஸ் எல்லாம். மற்ற ஸ்டிக்ஸ்னா 3 ஒயிட் ஹார்சஸ் மாதிரி இங்க இருக்க பி மாதிரியோ, ஏ மாதிரியோ அது கொஞ்சம் அந்த மாதிரி அது மாதிரி ரிசம்பிள் பண்றதெல்லாம் இதோட குணம் இருக்கும். இது மாதிரி அதுவும் இண்டிகேட் பண்ணும். ஆனா பியோர் அப்படின்னா இந்த மாதிரி 3 ஒயிட் ஹார்சஸ் தான். இந்த மாதிரி சீல இருக்குல்ல அது மாதிரி தான். சரி இதோட பலன் என்ன இருக்கும்? அப்படின்னா இப்படி ஒரு ஃபார்மேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய நல்ல செய்தி இருக்குன்னு அர்த்தம். 2வது என்னன்னா அந்த நாட்டோட ஒண்ணு அரசியல் இல்லாட்டி பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த நாடு ஒரு பெரிய நல்ல விஷயத்த சந்திக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துரும். அப்புறம் அதுக்கு அது அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பக்கம் அக்கம் பக்கமா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தர்மி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கூடவோ குறைச்சோ எவ்வளோ குறை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான பலன்கள் கொடுக்கும். இதுதான் 3 ஒயிட் ஹார்சஸோட பலன். இதே மாதிரி தான் 3 பிளாக் க்ரோசஸும் க்ரோஸும் சாரி இந்த நடுவில் ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல இதுதான் பக்கா 3 பிளாக் க்ரோஸ். நீங்க அதுதான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த நாட்டுல பழைய காலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மன்னர் ஏதோ போர்ல இறந்துருவாரு. இல்ல அந்த சாம்ராஜ்யத்துக்கு ஏதோ ஒரு பெரிய நெகட்டிவான செய்தி வந்துருச்சு. அது அழிய போகுது சாம்ராஜ்யம். அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜாப்பனீஸோட டெக்னிக்ஸ். அது நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய அதை பத்தியான ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி பக்கத்துல இருக்க மாதிரியான ஃபார்மேஷன்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்னு வச்சுக்கோங்க. சில நேரங்களில் அது அஹ், சின்ன நெகட்டிவா இருக்கும். சில நேரங்களில் பெரிய நெகட்டிவா இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது உங்களுக்கு ரிசம்பிள் பண்ணும். அதோட ரியாக்ஷன் வந்து அதுக்கான பலன்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி ரைட்டு இதெல்லாம் ரைட்டு நம்ம நாட்டில் இதெல்லாம் நடந்திருக்கா? இதுக்கும் ஏதாவது ப்ரூஃப் கொடுக்க முடியுமா? அப்படின்னா இருக்கு. இப்போ 2014ல அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 2014ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% சோபாலஜிஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹங் பார்லிமெண்ட் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது தொங்கு பாராளுமன்றம் தான் நடக்க போகுது வரப்போகுது அப்படின்னு தான் எல்லாரும் நம்பினாங்க. எல்லாருமே அந்த டைம்ல ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாருங்க 2 ஒயிட் ஹார்சஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ரவுண்ட்ல இருக்கு இல்லையா? அதுக்கப்புறமா 3வது ஒயிட் ஹார்சஸ் தான். ஆனா அது நாம சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு அரைகுறையா
அது இந்த இந்த பாடியோட ஷேப் அந்த மாரி இல்ல. ஆனா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். கொஞ்சம் அதோட தன்மை அப்படியே இதுக்கும் இருக்கும் ஓரளவுக்கு. 2 ஒயிட் ஹார்ஸஸ் நல்லா ஃபார்ம் ஆனதுனால, 3வது ஹார்ஸ வந்து கொஞ்சம் க முன்ன பின்ன இருந்தாலும், ஆனா கிட்டத்தட்ட அந்த பலன் குடுக்கும். அதே மாரி தான் எல்லாரும் சொல்லியும், அந்த முறை வந்து 2014ல ஒரு பார்ட்டி, சிங்கிள் மெஜாரிட்டில வந்தது. 282 சீட்ஸ் வாங்குனாங்கன்னு நெனைக்கிறேன் பிஜேபி. ஆ இதுதான் இந்த இண்டிகேஷன். ம். ம். ஸோ அதே மாதிரி 2019லயும் என்ன நடந்துச்சு பாருங்க. இங்க 3 ஒயிட் ஹார்ஸஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த 3 ஒயிட் ஹார்ஸஸ் பாருங்க, 3 ஒயிட் ஹார்ஸ் பாருங்க, போன ஹார்ஸ விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு. அதனால கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. சீட்டும் கூட கொஞ்சம் அவங்க வாங்குனாங்க. கரெக்ட் தானே? ரைட். சரி 3 பிளாக் குரோஸ் வந்து என்ன செய்யும்? இது இன்னும் கூட சொல்லலாம். இது முதல்ல வந்து பொலிட்டிக்கலா சொன்னோம். இப்போ அ எக்கனாமிக்கலா சொல்லலாம். 2010ல இது நடந்தது. 2010 ஜூன்ல ஒரு தடவ ஒயிட் ஹார்ஸஸும், 3 ஒயிட் ஹார்ஸஸும், ஜூலைல ஒயிட் ஹார்ஸஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோட பலன் என்னவாச்சு தெரியுமா? 2008ல இருந்து வேர்ல்டே விழுந்துட்டு இருந்த டைம்ல, நாம தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹைய பிரேக் பண்ணோம். அதுக்கு இந்த 2 ஒயிட் ஹார்ஸஸும் ரொம்ப முக்கியமான சாட்சியாக இருக்கு. இது இது ஃபார்ம் ஆனது வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து பெரிய வளர்ச்சியை நோக்கி போனதுக்கு இது ஒரு முக்கியமான இண்டிகேஷன். இது காரணம்னு சொல்லல. இது இண்டிகேஷன். காரணம் வந்து நாம உழைச்சது தான். நீங்களும் நானும், உங்க அப்பாவும், எங்க அப்பாவும் எல்லாரும் உழைச்சதுனால தான் நாடு முன்னேறிருக்கு. ஆனா, நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஆகப்போகுதுன்றதுக்கான இண்டிகேஷன் இப்படி காமிச்சிருக்குன்றது தான் நம்ம இங்க கத்துக்க போற விஷயம். அடுத்ததாக 3 பிளாக் க்ரோஸ். இந்த க்ரோஸ் பார்த்தீங்கன்னா 6 க்ரோஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இந்த ரவுண்டுக்கு மேல இருக்கிறதுல ஒரு 3 ஒரு 2 1/4 க்ரோஸ்ன்னு வச்சுக்கங்களேன். 2 1/2 க்ரோஸ் இல்ல 2 1/4 க்ரோஸ். அது இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து பிளாக் க்ரோஸ்னா கம்ப்ளீட் க்ரோஸ் இல்ல. இது சும்மா ஹேமர் மாதிரி வந்துருச்சு. அது நம்ம க்ரோஸா எடுத்துக்க கூடாது. பட் இந்த மாதிரி பெரிய அ ஆ இண்டிகேஷன் வர்றப்போ, நமக்கு அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷமா மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பெருசா கீழ தான் ஃபார்ம் ஆயிட்டு இருந்தது. கீழ தான் ஆ விழுந்து இருந்தது. சரி, பழைய எடுத்துக்காட்டுலாம் வேண்டாம். இப்ப ஏதாவது சொல்றீங்களா? அப்படின்னா, இப்போ ஜான்வரி 18, 19 அண்ட் 28 2022ல இந்த 3 பிளாக் ரோஸ் வந்து அதான் லாஸ்ட் 2 இது வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட் இல்ல. ஆனா, அந்த இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் பெருசா மார்க்கெட் கீழ வந்தது. அதுக்கப்புறம் அந்த அந்த ஹைய தாண்டி போவே இல்ல. பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லாங் அ வீக்னஸ்க்கான இண்டிகேஷன். எக்கனாமிக்கலி வீக்னஸ்க்கான இண்டிகேஷன். அதனால தான் மார்க்கெட் இந்த 1 வருஷமா அப்படியே கீழ வந்துட்டுருக்கு. ரைட் சார். இது வந்து 2022 ரைட்டு. 2021 அக்டோபர் 19ஆம் தேதி மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு இது ஏதாவது இண்டிகேட் பண்ணுச்சா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் பண்ணுச்சு. அதுக்கான சாட்சியும் நான் இங்க போட்டிருக்கேன். நம்மளோட ஏபிள் ஆரோஸ் டெலிகிராம் சேனல்ல நீங்க வாட்ச் பண்றவங்க தெரியும். 2021 அக்டோபர் 19ஆம் தேதி காலையில 10 மணிக்கு நீங்க அந்த மேல ஒரு டைம் பார்த்தீங்கன்னா தெரியும். 10:19க்கு இந்த போஸ்ட் போட்டிருக்கோம். இண்டிகேஷன் எப்படி வந்துச்சுன்னா, இன்ட்ராடே சார்ட்ல 3 பிளாக் க்ரோஸ் ஃபார்ம் ஆச்சு. 3 பிளாக் க்ரோஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இங்க இருந்து பெரிய அளவுல விழுகப் போகுது அப்படின்னு அப்பயே மார்க்கெட் சொல்லிருச்சு. கேண்டில் ஸ்டிக் சொல்லிருச்சு. அப்போ அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஸோ எதையுமே மார்க்கெட் சொல்லிட்டு தான் செய்யும்ன்னு சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நெறைய சொல்லும். நீங்க கேண்டில் ஸ்டிக்ஸ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெருசா சொல்லும். நீங்க எல்லாமே சொல்லிட்டு சொல்லிட்டு தான் மார்க்கெட் செய்யும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆ இப்ப நான் இப்ப சமீபத்தில எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். கொரோனா வரப்போகுதுன்றது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. இல்ல எந்த ஃபண்ட் மேனேஜருக்கும் தெரியாது. இல்லையா? ஆனா மார்க்கெட்டுக்கு தெரியும். மார்க்கெட் முதல்லயே இண்டிகேட் பண்ணிருச்சு. நான் விழுக போறேன். என்ன கொரோனான்னு சொல்லலே தவிர, மார்க்கெட் நான் விழுக போறேன். தயாராகிக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விழுந்துச்சு. திருப்பி எழும்பொழுது, திரும்ப நான் எ எ எழ எழப்போறேன். வாங்குறதா இருந்தா வாங்கிக்கன்னு சொல்லிட்டு தான் செஞ்சுச்சு. இது எல்லாமே நம்ம வந்து மார்க்கெட்ல கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து சொல்லிட்டு தான் செய்யும். ஏன்னா கேண்டில் ஸ்டிக்கோட பவர் அப்படி.
பவர்னா ஏதோ இந்த பவர் கிடையாது. நிஜமாவே அது வந்து ஒரு பெரிய ரிசர்ச்லாம் பண்ணி, ஒரு பெரிய ஞானிகள் பண்ணி வச்சுட்டு போன விஷயம். நாம இது வந்து சும்மா ஒரு 1, 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். நெறைய நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கோட நிஜமான ஆளாளுங்கள புரிஞ்சு படிச்சீங்கன்னா, எல்லாம் பக்காவா தெரியும். நாம வந்து கிளாஸ்ல நம்ம டெக்னிக்கல் அனலைசிங் கிளாஸ்ல வந்து எல்லா இண்டிகேட்டரும் சொல்லி தர்றது இல்ல. எல்லா டெக்னிக்கல் அனலிசிஸ் சொல்லி தர முடியல. அது முடியாது சார். ஒரு 2 நாள்ல அது 8 மணி நேரத்துல சொல்லி தர முடியாது. ஆனால் மார்க்கெட்ல எப்படி பணம் சம்பாதிக்கலாம்? இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு, இந்த ஃபார்மேஷன்லாம் வந்தவுடனே இந்த இடத்துல நீங்க பை பண்ணலாம். இந்த இடத்துல செல் பண்ணலாம். எந்த சிரமமுமே கிடையாது. ஏன்னா நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. மார்க்கெட்டே இண்டிகேட் பண்ணிடும். என்ன இண்டிகேட் பண்றப்போ என்ன செய்யணும்ன்றது மட்டும் தான் நம்ம கத்துக்க போறோம். ஸோ அப்படி யாராவது கிளாஸ் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஜனார்த்தனா கீழ இருக்க நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த மாரி அடுத்த விஷயங்கள் வாய்ப்பு இருக்கும்போது உங்களோட பகிர்றேன். ஏற்கனவே இந்த போர்ட்ஃபோலியோ பத்தி 2, 3 பேர் கேட்டிருக்காங்க. இன்னும் 2, 3 பேரு வேற வேற கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபர்தரா நானு வீடியோவா போடுறேன். உடனே உடனே போட முடியல. அ சீக்கிரமா செய்றேன். நன்றி, வணக்கம்.